ஹலோ டு எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எரேஸ்டு அனிமேவுடைய சீசன் 1 எபிசோட் 3 தான். ஓகே, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். மார்ச் மாதம் தான் ஹீரோயின் கிட்னாப் அண்ட் கில் செய்யப்பட்டா. பட் அது எப்போ நடந்துச்சுன்ட்டு அக்யூரேட்டாக யாருக்குமே தெரியாது. தொடர்ந்து பனி பொழியிற வின்டர் சீசன் அப்படிங்கிறதுனாலேயே இந்த பார்க் முழுக்க பனியால் நிரம்பி இருந்துச்சு. பனியெல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோனுடைய பாடியவே கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஸோ இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே எப்போ வேணும்னாலும் ஹீரோயினை கிட்னாப் அண்ட் கில் பண்ணலாம். ஹீரோ எப்படியாவது ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணியே தீரணும்னு நினைக்கிறாரு. ஹீரோ ஃபியூச்சர்ல இருந்து தானே வந்திருக்காரு. ஃபியூச்சர்ல இருக்க ஒரு நியூஸ் பேப்பருடைய ரெமம்பரன்ஸ் ஹீரோக்கு ஞாபகம் வருது. ஹீரோயின் கூட கடத்தப்பட்டவங்களுடைய ஒரு நியூஸ். அதுல கடத்தப்படும் போது ஹீரோனோட வயசு அப்படிங்கிறது 10. இந்த 10 வயசுக்குள்ளதான் அவ கடத்தப்பட போறானா, அடுத்து அவளுடைய பர்த்டே வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டாவே போதும், அவளுக்கு மோஸ்ட்லி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைப்பாரு. ஆனா அப்படியே சீனை ஸ்வைப் பண்ணி அடுத்த நாள் ஸ்கூல்ல கட்டுறாங்க. ஸ்கூல்ல ஸ்கேட்டிங் போட்டி நடக்குது. அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னா நம்ம ஹீரோவும் வேற ஒரு பையன். ஹீரோ போட்டிக்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்க கையோட்ட சில பேர் போய் சாட்டோர் கிட்ட ஆல் தி பெஸ்ட் சொல்லு, அப்பயாச்சும் அவன் ஜெயிக்கிறானான்னு பார்க்கலாம். சொல்றவங்க என்ன அர்த்தத்துல சொல்லியிருந்தாலும் கையோ ஹீரோ கிட்ட கமான் ஃபுஜி உன் பெஸ்ட்டை காட்டு அப்படின்ட்டு சொல்ல அப்படியே போட்டி ஸ்டார்ட் ஆகுது. போட்டி நல்லா விறுவிறுப்பாகவே போகுது. ரெண்டு பேருமே சரிக்கு சமமாக போயிட்டு இருப்பாங்க. பட் கடைசி நேரத்தில் ஹீரோ பின்வாங்கின மாதிரி போயிடுவான். ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கையோக்கு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஹீரோ கிட்ட ஜெயிச்சா அந்த ஒரு பையன் ஹீரோ கிட்ட வந்து அவனோட சட்டையை பிடிச்சி ஏன்டா இப்படி பண்றீங்க, நீ டென்ஷன் பண்றடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோ கிட்ட வர ஹீரோ மூச்சு வாங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஞாபகம் வரும். இதே சம்பவம் அக்யூரேட்டா இதே மாதிரி ஹீரோ வின் பண்ற மாதிரி போயிட்டு டிஃபீட் ஆனது. இதனால அவன் ஹீரோவுடைய சட்டையை பிடிச்சது அப்படியே ஹீரோ ரிவைண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த டைம் லைன்லயும் இதே தான் நடந்துச்சு. எப்பயுமே ஹீரோக்கு அந்த ரிவைவல் ஆக்டிவேட் ஆகி டைம் ரீவைண்ட் ஆகி மாற்ற வேண்டிய விஷயத்த மாத்தினதுக்கு அப்புறம் எப்பவும் போல நடக்கிற மாதிரி கொஞ்சம் நார்மலா நடக்காது, ஸ்லைட் அப்நார்மலா தான் நடக்கும். பட் இங்க அக்யூரேட்டா அதே இன்சிடென்ட் நடந்ததுனால ஸோ அப்ப ஹீரோயினும் மாற்ற வேண்டியதை மாத்தல அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்படி ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது ஹீரோ கையோ கிட்ட போயிட்டு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், பட் அந்த பையன் என்னை விட ரொம்ப ஃபாஸ்டா இருந்தான் பாச்சு, அப்படியே பர்த்டே எப்போ மட்டும் கொஞ்சம் சொல்றியா கையோ அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு அந்த பொண்ணு கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையோ வந்திருக்காது. என்னாச்சு கையோ அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, நீ என்கிட்ட மட்டும் பொய்யே சொல்ல மாட்டேன், உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லி கையோ கேட்க, இதை கேட்ட ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் வேணும்னு தான்ப்பா விட்டு கொடுத்தேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, ஓஹோ அப்படியா, சரி விடு, நாம தான் போலியானவங்களாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பி போக வேற ஒரு பொண்ணு ஹீரோ கிட்ட சரிவா சாட்டோர் நாமளோட ஒன்னா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். ஹீரோ அவனுடைய ஸ்டாஃப் ரூமுக்கு தான் வந்திருப்பான். எதுக்காகனா கையோடைய பர்த்டே டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கா. அப்ப யாரோ ஹீரோக்கு பின்னாடி கேட்டு இங்க என்னப்பா பண்ற சட்டோரு ஃபுஜினுமா யாருன்னு சொல்லி ஹீரோ திரும்பி பார்த்தா அவனுடைய ஸ்டாஃப். இவரோட பேர் தான் காக்கு யாஷிரோ. என்னப்பா ஏதாவது கையோவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க வந்தியா அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டாஃப் கரெக்டா கேட்க, நம்ம ஹீரோ உண்மையை ஒத்துக்கிறான். ஆமா சார், அவருடைய பர்த்டே டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஓ ஓகே இந்த நோட் புக்ல எல்லாத்த பத்தின இன்ஃபர்மேஷனும் இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி காக்கு யாஷிரோ சார் தர. ஹீரோ பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. ஏன்னா ஹீரோவுக்கு என்னைக்கு பர்த்டேவோ அதே டேட் தான் கையோவுக்கும் பர்த்டே. இதை பார்த்து அந்த யாஷிரா சாருமே ஒருவேளை கூச்சப்படுறதுனால கூட உங்ககிட்ட சொல்லாம இருந்திருக்கலாம், போய் ரெண்டு பேரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்க. அண்ட் ஹீரோ கிளம்பி போகும்போது, சட்டோரு இன்னைக்கு நீ தோத்துட்டேன்னு சொல்லி கவலைப்படாது, நீ உன் பெஸ்ட்டை காட்டுன, இதுதான் இருக்கிறதுலேயே பெஸ்ட்டான ஒன்று, இதே போல எல்லாத்துலேயுமே எல்லா டைமே உன் பெஸ்ட்டை காட்டு. இதுக்கு சட்டோரும் கண்டிப்பா சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். மார்ச் 1 வரைக்கும் கையோவை ப்ரொடெக்ட் பண்ணாவே போதும். கையோ எப்பயுமே நிற்கிற அந்த ஒரு பார்க்குக்கு ஹீரோ போயிருக்கேன், அங்கே கையோ இருக்க மாட்டா. அப்போ வேற ஒருத்தர் ஃபுஜி அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூப்பிடுவார். யாருன்னு பார்த்தா அந்த யூகி. ஹீரோவும் யூகியோட வீட்டுக்கு போய் யூகி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோ மனசுக்குள்ள யூகிக்கு 23 வயசாகுது, கிட்டத்தட்ட என்னையோட வயசுல சின்னவன் தான். பரவாயில்லையே சாட்டரும், இந்த தடவை உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க போல இருக்கு, நான் சொன்ன மாதிரி தைரியமா இருந்திருக்க போல. ஹீரோ மனசுக்குள்ள நான் எப்படி யூகி இருப்பாருன்னு நினைச்சனோ அப்படியே தான் இப்போவும் இருக்காரு. அப்ப ஹீரோ யூகி கிட்ட, யூகி உங்களுக்கு கையோ தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு யூகியோ அந்த பார்க்ல தனியா இருக்க பொண்ணு தானே, எனக்கு தெரியும், நீங்க ரெண்டு பேரும் கிளாஸ்மேட் தானே அப்படின்ட்டு யூகி ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்லுவாரு. அப்ப யூகியோட அப்பா, யூகி சாப்பிட்றதுக்கு டைம் ஆச்சு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஹீரோவும் ஆச்சரியப்பட்டு என்ன இவ்வளோ நேரமா சாப்பிட போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாப்பா நான் பார்ட் டைமா பீஸா டெலிவரி காயா ஒர்க் பண்றேன், அதனாலதான் நான் சாப்பிட்ற டைம்ல கொஞ்சம் ஃபாஸ்டா முடிச்சிருவேன் அப்படின்னு யூகி சொல்ல, யூகி என்ன மாதிரி தான் போல இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றேன். நான் ஃபர்ஸ்ட் யூகிக்கு எந்த ஒரு வேலையுமே இல்லைன்னு நினைச்சேன், காரணம் ஆஃப்டர்நூன்ல எங்க கூட தானே இருக்கான், பட் ஆக்சுவலி அவனும் என்னைய மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கான். ஹீரோ அப்படியே யூகி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க புக்ஸுக்கு ரைட் சைட்ல ஹீரோ பார்க்க அங்க சில தவறான புக்ஸ் இருக்கும். அதை உடனே யூகியை மறைச்சிட்டு, இல்ல சாட்டரு அது என்னோடது கிடையாது, அதனாலதான் நான் இன்னும் தூக்கி போடாம வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அண்ட் இன்வெஸ்டிகேஷன்ல யூகி தான் கையோவை கில் பண்ணிட்டா அப்படிங்கிற போலீஸோடைய தாட்ல ஹீரோ கிட்ட போலீஸ் கேட்ட கேள்வியை யோசிச்சு பார்ப்பான். யூகியோடைய வீட்லயோ ரூம்லயோ நீ ஏதாவது சம்திங் டிஃபரெண்டா நோட் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்ப சரி யூகி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் பாய் அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, யூகியும் சிரிச்சபடி பாய் சொல்லியிருப்பான். அண்ட் இந்த யூகியோடைய கரண்ட் ஸ்டேட்டஸை இப்ப நமக்கு காட்டுறாங்க. யூகியோடைய ரியல் நேம் ஜூன் ஷிரட்டோரி. இப்ப இந்த ஜூன் ஷிரட்டோரிக்கு கையோவை கிட்னாப்
கிட்னாப் அண்ட் கில் பண்ண வழக்குல மரண தண்டனையை அறிவிச்சிட்டாங்க. கரண்ட் டைம்ல ஹீரோவும் நடந்து போயிட்டு இருக்கும்போது இவ்வளவு நல்லவரா இருக்க யூகி எப்படி இதை பண்ணியிருக்க முடியும்? எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஒரு கொலை தான். அந்த கொலையால தான் எல்லாருமே இப்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, எப்படியாவது அந்த கொலையை நான் தடுத்து நிறுத்திடுறேன். இப்படிலாம் நினைச்சுக்கிட்டு ஹீரோ கையோடைய வீட்டுக்கு வந்து பார்க்க கையோடைய வீடு பூட்டி இருக்கும். என்னடா இன்னுமா கையோ வீட்டுக்கு வரல? ஆனா அவங்க வீட்டுக்கு பேக் சைட்ல போய் பார்க்க அங்க காலடி தடம் இருக்கும். அந்த காலடி தடம் ஒரு ஷெட்டுக்கு வழிவகுக்கும். ஹீரோ அந்த ஷெட்டை ஓபன் பண்ணி பார்த்தா கையோ பயங்கரமா அடி வாங்கின ஸ்டேஜ்ல அங்க படுத்து கிடப்பா. கையோ என்னாச்சு, யாரும் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, ப்ளீஸ் என்னை இப்படி பார்க்காத, அந்த ஷெட்டை சாத்து, இங்கிருந்து போ. அப்ப ஹீரோவுக்கு பின்னாடி கையோடைய அம்மா பேய் மாதிரி வந்து நிற்பாங்க. கையோ மறுபடியும் இங்க வந்து படுத்துக்கிட்டியா? ஹீரோவுக்கு புரியுது இந்த பொம்பளை தான் இதுக்கெல்லாம் காரணமா இருப்பான்ட்டு. ஹீரோ கையை முறுக்கினபடி அவளை எதிர்த்து நிக்க, பட் ஒரே தள்ளு ஹீரோ பொத்துன்னு போய் கீழே விழுந்துரும். இந்த ரெட் ஜாக்கெட்டை போடு அப்படின்னு சொல்லி போட வச்சு கையோ இழுத்துட்டு போக, ஹீரோ அங்க உடம்புல இவ்வளவு காயம் இருக்கே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுமா கையோ, என்ன காரணம்? நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்ட்டு கையோ காரணம் சொல்லி கேட்டியாப்பா, சரி நீ கிளம்பு அப்படின்ட்டு கையோட அம்மா கையோவை வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போவா. ஹீரோவுக்கு தெளிவா தெரியுது கையோட இந்த நிலைமைக்கு காரணம் அவளுடைய அம்மா தான் அப்படின்ட்டு. அன்னைக்கு நைட்டே கையோவுக்கு பட்டிருக்க இந்த காயங்கள் படர்ந்து போறதுக்காக கையோவை ஐஸ் கியூப்ல போட்டு முக்கி எடுப்பாங்க அவங்க அம்மா. அங்க ஏதோ ஒரு குடிகார பையன் இருப்பான், கையோடைய அம்மாவுடைய பாய் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். அவன் கிட்ட எல்லா ஐஸ் கியூபையும் அதுக்கே செலவு பண்ணிடாத, எனக்கு கொஞ்சம் வேணும். ஈவன் கையோ மூச்சு திணறியே இறந்து போயிடுவா போல இருக்கு, அந்த அளவுக்கு அவளை டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த அம்மாவுடைய நோக்கம் கையோவை கில் பண்றது கிடையாது, அவளுடைய தழும்புகளை மறைக்கிறதுக்காக அவ பண்ற ஒரு செயல் தான் இது. ஆனா அடுத்த நாள் ஹீரோ ஸ்கூல்ல இருப்பான். கையோக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க, கையோ வரவே இல்லை. கடைசியா ரொம்ப நேரம் கழிச்சுதான் கையோ வருவா. ஸ்டாஃபுமே எதுவும் சொல்லாம சரி போமா போமா அப்படின்னு சொல்லி கையோ உள்ள அனுப்பிட்டுருவாரு. உள்ள வந்த கையோ நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி டெஸ்க் தானே, அவ உட்காரும் போது அவளுடைய கழுத்துல இருந்த தலைமை ஹீரோ நோட் பண்ணியிருப்பாரு. கையோட்ட தான் எல்லாருமே லஞ்ச் டைம் மணியை கொடுக்குறாங்க, அதை ஹீரோ தான் வாங்கி அவன் பேக்ல வச்சுக்கிறான். பிரேக் டைம்ல ஹீரோ அவனுடைய டீச்சரை மீட் பண்ணி கையோவுக்கு நடக்கிற இந்த கொடுமைகளை பத்தி எல்லாம் சொல்ல, பட் அவன் ஸ்டாஃப் ஒன்னும் அதை கண்டு பெரிய ஆச்சரியப்படல. காரணம் அவருக்கே இதை பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அந்த யாஷிரோ சார் நம்ம சட்டோரு கிட்ட இந்த விஷயத்தை பத்தி நீ யார்கிட்டயுமே சொல்லாத, காரணம் கையோக்கு இப்பே ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்ல, அவளுடைய பேரண்ட் ஆர் கார்டியனே அவளை ப்ரொடெக்ட் பண்ற ஸ்டேஜ்ல இல்லனா எப்பயுமே ஸ்கூல்ல புள்ளி பண்றதுக்குன்னே இருக்க அந்த உதவா காரணங்களா இவளை போட்டு புள்ளி பண்ண ஆரம்பிச்சிரும். கையோடைய அம்மா அவங்கள சுத்தி இருக்க யாருக்குமே டவுட் வராதபடி தான் அவங்க நடந்துக்கிறாங்க. 3 டைம்ஸ் அவங்க வீட்டுக்கு சைல்டு வெல்ஃபேர்ல இருந்து போயிருக்காங்க, பட் 3 டைமே அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க. இந்த விஷயத்தை சைல்டு வெல்ஃபேர் மூலியமா மூவ் பண்ணி அப்புறம் நாம மூவ் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த சார் சொல்லுவார். இந்த பிரச்சனையிலிருந்து அவளை வெளியில கொண்டு வந்தா அவ வேற ஸ்கூல் அல்லது வேற பிளேஸ்க்கு போயிருவாளே, உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாஃப் கேட்க, என்ன ஆனாலுமே அவன் என் ஃப்ரெண்டு, அவ சேஃப் அண்ட் செக்யூரா இருந்தாவே எனக்கு போதும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவார். டீச்சர்ட்ட பேசி முடிச்சுட்டு போயிட்டு இருக்க ஹீரோ விண்டர்ல நடக்கிற பிரச்சனைக்கு ஒரு ஸ்ப்ரிங்ல சால்வ் பண்ணலாம்னு சொல்றாரு. பட் அதுக்கு அவ்வளவு டைம் இல்லைன்னு ஹீரோ மனசுல நினைக்க, அப்படியே சீனை ஸ்வைப் பண்ணி லஞ்ச் டைம்ல லஞ்ச் மணியை கொடுக்கறதுக்காக ஹீரோ அவருடைய பேக்ல தேட அந்த பணம் இருக்காது. உடனே ஹீரோ எந்திரிச்சு அவனுடைய டீச்சர் கிட்ட லஞ்ச் மணி என் பேக்ல தான் இருந்துச்சு, பட் இப்ப அதை காணும் அப்படின்னு சொல்ல, எப்பயுமே கையோவை பிடிக்காதது போல நடந்துக்கிற அந்த ஒரு பொண்ணு இந்த தடவை எந்திரிச்சு எப்படி காணாம போகும், யாராவது திருடி இருக்கணும், வேற யார் திருடி இருக்க வாய்ப்பு இருக்கு, இந்த கையோதா திருடி இருக்க வாய்ப்பு இருக்கு, கையோதா ப்ராப்பரா லஞ்ச் மணியை தரதில்ல, எல்லாத்தோடைய பேக்கையும் செக் பண்ணுங்க, குறிப்பா இந்த கையோடைய பேக்கையும் செக் பண்ணுங்க. இதை கேட்ட ஹீரோவுக்கு அப்பயே செம்ம டென்ஷனா இருக்கும், பட் கோவத்தை வெளிக்காட்டி இருக்க மாட்டாரு. எல்லாத்தோடைய பேக்கையும் செக் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கையோ பேக்கையும் செக் பண்ணும்போது கையோடைய பேக்ல தான் அந்த பணம் இருந்திருக்கும். பாத்தீங்களா, இவதான் திருடி இருக்கா, இவ திருடி அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகி வாய மூடு, அவதான் பண்ணிருப்பான்னு எப்படி சொல்ற, வேற யாராவது அவருடைய பேக்ல இந்த பணத்தை போட்டுருந்தாங்கன்னா, அப்ப கென்யாவும் ஆமா இதை யாரு வேணும்னாலும் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோ மனசுக்குள்ள என்ன யாரு வேணும்னாலும் இவதான் பண்ணிருப்பா அப்படின்னு நினைப்பாரு. அங்க நடக்கிற அந்த கோல்டு சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட டீச்சருமே ஓகே கைஸ் விடுங்க, இப்ப யாரு காரணமா இருந்தானே லஞ்ச் டைம் மணியை கலெக்ட் பண்றது கையோடைய டியூட்டி தானே, இப்ப அவகிட்ட தான் அந்த லஞ்ச் டைம் மணி இருக்கு, அவகிட்ட இருந்தா நமக்கும் வந்திருக்கு, அவ்வளவுதான் கைஸ் என்ன போதும். ஆனா அப்படியே அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோயினும் பேசிட்டு போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஹீரோ கிட்ட சட்டரு எனக்காக அங்க பேசினதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லுவா. பிகினிங்ல அவகிட்ட ஒரு பெரிய சூப்பரான பென்சில் இருந்திருக்கும், நம்ம ஹீரோயின் கிட்ட சின்ன சின்ன பென்சில் தான் இருந்திருக்கும். இதை வச்சு அவ ரொம்பவே அரகண்டா இப்ப ஹீரோயின் பேசிட்டு இருந்திருப்பா, அதாவது திமிரு பிடிச்ச மாதிரி ஆணவத்தோட என்கிட்ட இருக்கு உங்ககிட்ட இல்ல அப்படிங்கிற அந்த ஸ்டூபிடிட்டி. இது பிடிக்காம ஒரு நாள் நம்ம ஹீரோயின் அந்த பென்சிலை தூக்கி போட்டுருவா. அதனாலதான் அவ இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஹீரோயினை டீஸ் பண்றது பழி வாங்குறது இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு அப்படிதான் அவங்க கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கறத காட்டுறதுக்காகவே அவ என்னை ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தா. அவ வீட்டுல ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்திருக்கும். என்னதான் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வச்சு பெருமை பேசுறது நல்லா இல்லைனாலுமே அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப அழகா இருந்துச்சு. ஓ அப்படியா, உனக்கு அந்த மாதிரியான கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்க்கணுமா, அப்ப என் கூட வா. ஹீரோ ஹீரோயினை ஒரு மாதிரி பனியால நிரம்பி இருக்க ஒரு பிளேஸுக்கு கூட்டிட்டு போவாரு. அங்க திடீர்னு 2 நரி வந்திருக்கும். வந்த 2 நரியுமே ஹீரோ அண்ட் ஹீரோயின் போத் 2 பேத்தையுமே சுத்தி சுத்தி ஓட ஆரம்பிக்கும். பெரிய ஹீரோ இந்த மாதிரி சின்ன வயசுல நான் ஒரு இடத்துக்கு போவேன், அங்க போனா 2 நரிங்க என்னை சுத்தி சுத்தி வரும் அப்படின்னு சொல்லுவாரு. பட் அது அப்ப யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. இந்த 2 நரிங்களும் கப்பிள்ஸ் ஆமா. அந்த நரிங்க போனதுக்கு அப்புறமா ஒருத்தர் பக்கத்துல இருக்கிறத பார்த்து 2 பேரும் வெக்கப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஃபைனலி 2 பேரும் வர வேண்டிய இடத்துக்கு வந்துருவாங்க. ஹீரோ இந்த மாதிரியான ஒரு ட்ரீயை காட்டுறதுக்காக தான் ஹீரோயினை கூட்டிட்டு வந்திருப்பாரு. அந்த மரத்தோட விழுதுகள்ல இலைகள் இல்லாம ஐஸ் கிறிஸ்டல்ஸ் இருக்கு. இதுதான் கிறிஸ்மஸ் அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, இது கிறிஸ்மஸ் கிடையாது இது பிப்ரவரி அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல, மாறி மாறி 2 பேரும் வார்ம்ஃபுல்லா பேசிக்குவாங்க. ஃபைனலி ஹீரோயின் சிரிச்சிருவாங்க. அந்த ஒரு மொமெண்ட்
இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். இதே போன்ற எபிசோட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. போன வீடியோவில் சப்போர்ட் பண்ண ராஜ்குமார், மிட்சுயா, மாஸ்டர்ஸ் டிக்ஸ் தமிழ் போன்ற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி. இந்த ஒரு எபிசோட் ரிலீஸ் ஆகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பட் அடுத்த எபிசோட் கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக வந்துடும். அண்ட் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் கைஸ். பை பை.